வணக்கம். ஜவை ஜாக் ஃப்ரம் ஜவாதுபட்டை புதூர். அதாவது விஜய் இரண்டாவது மாநாட்டில் ஸ்டாலினை அங்கிள் அப்படிங்கிற ஒரு முன்னால் ஒரு வார்த்தையை போட்டு ஸ்டாலின் அங்கிள், அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி பேசினார். அது இன்னைக்கு ஒரு தவறுதலாக பேசப்படக்கூடிய மிகப்பெரிய வைரலான விஷயமா இன்னைக்கு போயிட்டுருக்கு. பொதுவாக எங்கள் காலத்துலாம் ஒரு 1980 80 பார்த்தோம்னா, பாப்பா தண்ணி சாப்பிட்லாம், தண்ணி குடிக்கலாம் உட்காருப்பா, தண்ணி சாப்பிட்லாம் உட்காருப்பா அப்படிம்பாங்க. உடனே உள்ளேருந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டு அப்புறம் போயிடுவோம். அதே இன்றைக்கி 2025, என்னப்பா தண்ணி சாப்பிட்லாமா, தண்ணி அடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா அப்படின்னா அது வேறு விதமாக டாஸ்மாக் சரக்கா போச்சு. அதே மாதிரி தான் இந்த புரோக்கர் எங்கள் காலத்தில், என்னப்பா ஒரு பெரிய புரோக்கர்ப்பா அப்படிம்பாங்க. இன்றைக்கி அது மீடியேட்டராக மாறிடுச்சு. பலவிதமான பிரச்சனைகளை பார்த்தா அப்படிங்கன்னா எங்கள் காலத்தில் மன்னிச்சுக்குங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி சாரி அப்படின்ட்டு போயிடுறான். ஆனால் எக்ஸ்கூஸ் மீ அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குன்னே தெரியல. சாரி அப்படின்னா மன்னிப்பான், எக்ஸ்கூஸ் மீ அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கமாக இன்றைக்கி சொல்லிட்டு போகிறான். எங்கள் காலத்தில் அப்படி கிடையாது. மன்னிப்பு அப்படிங்கிறத ஆங்கிலத்தை எக்ஸ்கூஸ் மீ அப்படி தான் சொல்லணும். தெரியல, COLOUR கலர் எங்கள் காலத்தில். இன்றைக்கி COLOR முடிஞ்சு போய் யூவை காணோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கி மாறிடுச்சு. அதன் அடிப்படையில் அதனுடைய அர்த்தங்களும் மாறி போச்சு. ஒரு விஷயத்தை நார்மலாக அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தால் நார்மலாகவும் பேசுவோம். என்ன மாப்பிள்ளை சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் அன்றைக்கி உண்டா. இன்றைக்கி அது மச்சான மாறிடுச்சு. என்ன மச்சான் ஆகுனா மாப்பிள்ளைங்கிற வார்த்தையே கிடையாது. என்ன மச்சான் சௌக்கியமா, சாதாரணமாக அவனுக்கு இவனுக்கு 50 வயசு வித்தியாசம் இருக்கும், இவன் மச்சான் அப்படிம்பான். எங்கள் காலத்தில் மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை சௌக்கியமா. இன்றைக்கி மாப்பிள்ளைங்கிற வார்த்தை எங்கள் கிராமத்து பக்கமெல்லாம் இருக்குது. ஒட்டன் சத்திரம், ஜவாதுபட்டி புதூர், இடையகோட்டை, மற்றபடி இருக்கக்கூடிய பக்கத்தில் பல்லப்பட்டி, சோழியப்ப கவுண்டனூர், இதெல்லாம் ஏகப்பட்ட அத்தாம்பட்டி, வெறியப்பூர், மூணூர், எல்லா பக்கத்துலையும் மாப்பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அன்னைக்கு இருந்த மாப்பிள்ளைக்கு இன்றைக்கி இருந்த மாப்பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி தான் அந்த மாநாட்டில் விஜய் பேசியது. டக்குன்னு ஒரு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டார். அது இன்னைக்கு மிகப்பெரிய தவறலாக புரிந்துட்டுருக்கு. இருந்தாலும் அவர் தவறாக சொன்னாரா அப்படிங்கிறது இல்லை. தவறாக அவர் சொல்லவில்லை, மாறாக இயல்பாக பேசினார். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இருந்தாலுமே கூட அதை திருத்தி கொள்ள முடியும். பார்ப்போம். இது ஒரு பெருசாக சொல்ல முடியாது. மற்றபடி இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டாலும் அந்த இடத்துல அவர் மரியாதையாகத்தான் அதை குறிப்பிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிறது அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது தமிழில் இவங்க மாமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. என்னடா அது ஸ்டாலினை மாமான்னு போட்டு கூப்பிட்றியா அப்படின்னு. ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க முதலமைச்சர். ஒரு சாதாரணமாக ஒரு நபரை அப்போ சூப்பர் ரோட்டில் போகிறவனை மாமா இங்கே வா அப்படின்னு கூப்பிடலாம். என்ன மாப்பிள்ளை அப்படிம்பாரு. என்ன குப்புசாமி மாமா அப்படின்னு கூப்பிடலாம். அதுக்காக ஸ்டாலின் மாமா அப்படின்னு கூப்பிட முடியுமா அப்படின்னு இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கள் காலத்துலாம் பார்த்தோம்னா எங்கள் ஊர் பக்கம் இன்றைக்கி சாதாரணமாக மாப்பிள்ளை மாமா, அதாவது மதம் கடந்து இஸ்லாமியனை பார்த்து ஒரு இந்து நண்பர் மாமா அப்படிம்பாரு, இந்துவை பார்த்து இஸ்லாமியன் ஒரு மாப்பிள்ளை அப்படிம்பாரு. அது சாதி இனம் கடந்த ஒரு விஷயம். இது அரசியலை கடக்காத ஒரு விஷயமா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதனால் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கு எடுத்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட ஐயா அவங்க முதலமைச்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த இடத்துக்கு வாரிசு அடிப்படையில் வந்திருந்தாலுமே கூட நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக என்பது ஒரு வாரிசு அரசியல் கொண்ட கட்சியாக இருந்தாலுமே கூட வர்றதுக்கும் ஒரு பெரிய விஷயம் வரணும் இல்லையா. அதுக்கு முத்து, அழகர் எல்லாமே ரொம்ப போட்டி போட்டாங்க. அதை மீறி ஸ்டாலின் வந்திருக்காரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் டக்குன்னு வந்துட்டார். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி அவர் துணை முதல்வர்.
அவரோட ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி பழகியிருக்காங்க. சின்ன வயசில் நிறைய பழகியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் இருந்த பழைய இதில் இருந்தோம். நாங்கள் சென்னை தெற்கு போக் சாலையில் பிரேம்நகர் காலனி அப்படிங்கிற இடத்துல இருந்தோம். அங்கெல்லாம் வந்து உதயநிதி வந்து விளையாடுவார் ஒவ்வொரு நேரம். சின்ன வயசாக இருக்கிறப்ப எனக்கு தேசம் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால். ஏன்னா அவர் பக்கத்தில் தான். ஏன்னா நாங்கள் இருந்தது வந்து 1000 விளக்கு பகுதி அந்த ஏரியா. அதனால் வந்து மு க ஸ்டாலினுடைய தொகுதி அது. அதனால் வந்து பையன் அவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்பப்போ எங்கள் காம்பவுண்ட்லேயே விளையாடுவார். நான் 2-3 தடவை பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி போய் அவரை போய் என்னப்பா சௌக்கியமானு கேட்க முடியுமா? தப்பு அதெல்லாம். ஆனால் அவர் துணை முதல்வர், நல்லா புரிஞ்சுக்கணும். என்னப்பா தம்பி சௌக்கியமா? தம்பின்னு கூட கூப்பிட்டுறலாம். என்னப்பான்னு கேட்க முடியுமா? இல்லை வேறு விதமாக பேச முடியுமா? தப்பு. அந்த அளவுக்கு நம்முடைய வயது அதிகமாக இருந்தாலும் அவருடைய வயது குறைவாக இருந்தாலுமே சரி, அந்த மரியாதைன்னு ஒன்று இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி அரசியல் விமர்சனம் போட்டு விஜயை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா நீ உனக்கு அறிவு இருக்குது, என்ன உனக்கு அனுபவம் இருக்குது? ஸ்டாலினை போய் மாமாங்கிற. சில பேர் வாடா போடான்னே பேசிகிட்டு இருக்காங்க விஜயா. நாம் அந்த அளவுக்கு பேச மாட்டோம். பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் வந்து அந்த அளவுக்கு பேசாது. சில பாசிட்ட கும்பலை சனாதன போக்குள்ள அந்த கும்பலை வந்து நாங்கள் பேசுவோம். மற்றபடி வந்து விஜய் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒருத்தவர். இப்போ தான் வந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு எதேச்சையாக பேசுகிற மாதிரி தான் அந்த வார்த்தை. மற்றபடி வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு தான் பேசுனார் ஒழிய வேறு விதமாக நம்ம அந்த மாதிரி பேசலை. வேறு விதமாக பேசலாம் அப்படிங்கிறப்ப அது கேலித்தனமாகவும் தவறாகவும் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பேசலை. அவர் உணர்ச்சி வசமாக பேசுகிறாரு. மற்றபடி அது அனுபவம் இல்லாத வார்த்தை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம உதயநிதி சின்ன வயசு, மு க ஸ்டாலின் அவங்களாம் பெரிய ஐயா. அவங்க உதயநிதிக்கும் விஜய்க்கும் ரொம்ப ஏஜ் டிஃப்ரெண்ட். அவர் உதயநிதி ரொம்ப சின்ன வயசு தான். அவரையாவது கூட என்ன தம்பியோட கூப்பிட்டுருக்கலாம். மற்றபடி வந்து ஐயா மு க ஸ்டாலின் ஐயாவை வந்து கூப்பிட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது இன்றைக்கி அரசியல் விமர்சனமாக போயிட்டுருக்கு. என்றாலும் வரும் காலங்களில் திருத்தி கொள்வார். ஒரு அடி பட்டுட்டார். இன்னும் ஏகப்பட்டது இந்த விஜய் மாநாட்டில் வந்து விஜய் இந்த 2வது மாநாட்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் பாருங்கள். ஆமாம், அவர் மேலே அவருடைய தொண்டன், ஆமாம், பெரியம்மா பாளையம் அங்கே பெரம்பலூர் பக்கத்தில் சரத்குமாருக்கு கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாரு. 3 பிரிவு கீழே விஜய் மேலே கேஸ் புக் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சமீபத்தில் ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் கொடுக்கு. அன்னைக்கு மாநாடு அன்னைக்கு காணாமல் போனால் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்புறம் நிறைய எங்கே பார்த்தாலும் ஆமாம் மது பாட்டில்கள் 50,000 ஷேருக்கு மேலே அடி ஒட்டச்சு நாசம் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், இந்த தடவை நடந்தது வந்து விஜய் மாநாடா இல்லை விஜய் குண்டர்களின் மாநாடா? இந்த பவுன்சருங்கிறத வந்து பையன் சரத்குமார் எழுதி கொடுத்தாரு பாருங்க. ஆமாம், இவருக்கு என்ன பாதுகாப்பு படைகளா பாதுகாப்பு குண்டர்களா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து வரும் காலங்களில் நம்ம விஜய்க்கு சொல்லிக் கொடுவது 3வது மாநிலமான ரொம்ப தெளிவாக பண்ணுங்க. இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகள் தவறாக பேசக்கூடாது. மற்றபடி வந்து அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படிங்கிற வார்த்தையை போடக்கூடிய அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆளாக வரல. ஐயான்னு சொல்லலாம், மு க ஸ்டாலின் முதலமைச்சவர்களே அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டு போட்டு ரொம்ப இயல்பாக சொன்னார். அதில் மாற்று கருத்து இல்லை. ரொம்ப வினயமான சொல்ல கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமாகவும் அது சொல்கிறப்பே தெரிஞ்சு போயிடுங்க. அதாவது வந்து டாக்கிங் அந்த இதில் லாங்குவேஜில் தெரிஞ்சு போயிடும். அதனால் வந்து அந்தளவுக்கு நார்மலாக பேசலை. ஒரு விதண்டாவிதமாக வினயமாக பேசலை. இருந்தாலும் வினயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு வரும் காலங்களில் திருத்திக் கொள்வார்கள். ஆமாம், இன்னும் அனுபவம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணங்கள். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.